ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டீ எஸ்டேட்டுக்கு தான் போகிறோம். டீ எஸ்டேட் போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ன்ட்டு லைனாக வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ உடச்சிட்டிங்க. அப்படியா? நீ தான் இவ்வளோ நேரம் நின்றுப்பா. நான் நிற்கல. சரி சொல்லுங்கள், இப்போ எங்கே போகிறோம் அடுத்து? இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரியல. எனக்கு கேட்க சொன்னால் நானும் கேட்டேன். ஆனால் அநேகமாக வந்து நேற்று மீன் முட்டி போனாங்க, இன்னைக்கு குதிரை முட்டியா எந்த முட்டின்னு தெரியல. எவ்வளோக்கா போகுது? குதிரை முட்டியா? வீடியோ யூடியூப். எங்கே போகணும்? ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறீங்களா? எனக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். ஒரு ட்ரெஸ் தானே? இல்லை 2 இருக்கு, இன்னொன்று வச்சுருக்கேன். காரில் மாற்றிப்பீங்கல்ல? கண்டிப்பாக. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு ஒரு கடை. இந்த கடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க வந்து லஞ்ச் மட்டும்தான் கொடுக்க மாட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் இவங்களே வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. சின்ன கடை தான், ஆனால் வேறு லெவல் டேஸ்ட், எல்லாமே சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்களும் வயநாடு போனீங்கன்னா இந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், ஏன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டீ எஸ்டேட்க்கு வந்துட்டோம். என் பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவலில் இருந்தது. பின்னாடி பாருங்களேன், அந்த பனியே ஒன்றும் போகல, மேலே அந்த மஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அழகாக இருந்தது அது பார்க்கவே. நானும் சுற்றி 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 வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மேலே போக 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 இன்னும் அழகாக இருந்தது அந்த டீயை பார்க்க. இந்த செடியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து டீ இது காஞ்சி நம்மளுக்கு பவுடர் ஆக்கி தருவாங்க. டீ இலை பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, இந்த இலை அந்த மாதிரி பறிப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த இலை பறிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து 3rd குவாலிட்டியாக வரும். ஃபஸ்ட் குவாலிட்டி எது பறிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இலையை தான், இந்த மாதிரி நீட்டாக இருக்கிறத எடுத்து தான் காய வச்சு டீ எடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாம் வந்து 2nd குவாலிட்டி. அதுக்கு மேலே போனால் லோ குவாலிட்டி, கொஞ்சம் லோவாக ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்களே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இலையில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரேட் அதிகமாக வருதெல்லாம் இந்த மாதிரி தான் பறித்து போட்டு நம்மளுக்கு காய வச்சு அது பவுட்ராக்கி நம்ம எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான். இது சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக டீ இலை தான். லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்கும். எடுத்துட்டியா? ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுங்க, வீடியோ எடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப். அடுத்து நாங்கள் வந்து வயநாட்டில் வந்து வியூ பாயிண்ட் பார்க்க தான் போனோம். இது வந்து மவுண்டெயின் மேலே ஏறணும். ஆனால் இன்னும் மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அந்த ரோடு குட்டியாக இருக்குது, அது சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். ஃபுல்லாக டீ இலை தோட்டமாக வச்சு அது நடுவில் வந்து மிளகு செடி வளருது. அதை பார்க்குறப்ப அப்பா வேறு லெவலில். அந்த மவுண்டெயினை பாருங்களேன் எப்படி இருக்குல்லப்பா, செம்மையாக இருந்தது. நீங்கள் மோஸ்ட்லி மழை டைம் ரொம்ப மழை டைமும் போகாதீங்க, ரொம்ப வெயில் டைமும் போகாதீங்க. அதுக்கு மிடில் அந்த ஜூலை இல்லைனா வந்து நாங்கள் எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பரில் போனோம். அந்த மாதிரி டைம் போங்க. டிசம்பர் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப குளிரும். ஆனால் இந்த மாதிரி டைம் போனீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஏன்னா வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப குளிர் டைம்லும் போயிடாதீங்க, ரொம்ப மழை டைம்லையும் போயிடாதீங்க. எங்கேயுமே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்டைப்பூச்சி நிறைய இருக்குது, அதுதான் மெயினாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ரோடை பாருங்களேன்ப்பா, அது பார்க்கவே எனக்கு வேறு லெவலில் இருந்தது. ஐயோ செமையாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எல்லாருக்கும் என்ன தோணுது, இப்போ பாருங்களேன், நம்ம மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? எனக்கு அப்படி தான் இருந்தது. என்னடா நம்ம மேகத்துக்குள்ளே ஏறுறோமா அப்படின்ட்டு. மேகத்துக்குள்ளே போகிறோமா அப்படின்ட்டு இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் எப்படி இருக்கும்? இங்கேருந்து என்ன சொல்லுவாங்க, சினிமா ஷூட்டிங்ஸ் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அப்பா வேறு எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து நம்ம மவுண்டெயினில் மேலே ஏறி போயிட்டு காரை வந்து நம்ம ஓரமாக பார்க் பண்ணிட்டு தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதனால வந்து எங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கார் பாருங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்குது. நாங்கள் இப்படி ஓரமாக நிப்பாட்டலான்னு நினச்சோம், ஆனால் அங்கே நிப்பாட்ட முடியாது, குட்டி ரோடுனால நிப்பாட்ட முடியாது. ஓரமாக நிப்பாட்டிட்டு நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அது மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். விடுறாங்களோ இல்லை
இந்த ட்ரைப்ஸ் பீப்புள். மேலே ஏதோ கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல், அதனால தான் இந்த ஜேசிபி கொண்டு வந்து அந்த மண் வந்து சமமாக்குறாங்க. அந்த ஒர்க் போயிட்டுருந்தது. நாங்கள் போகிறப்ப கரெக்டாக முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. மேலே பாருங்கள், நான் ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி வந்துவிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்களாம். மற்றவங்க நார்மல் பீப்புள்ஸ் வந்து இங்கே இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே தெரியும் இங்கே எப்படி எது யானை வந்தாலோ ஏதோ ஒன்று வந்தாலோ அவங்களுக்கு தான் அதை வந்து இது பண்ண தெரியும். அதனால் இங்கே பாருங்கள், நம்ம வயநாடு ஃபுல்லாக இது மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வயநாடுமே இங்கே தெரியுமோ. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஏன்னா நடுவில் மேலே ஏறி பார்க்குறோம் இந்த மவுண்டெயினில். அப்பா வேறு லெவலில் அந்த இதெல்லாம் குட்டியாக தெரிஞ்சுது. அது இங்கே வந்து டீ இலை வச்சுருக்காங்க. அதுலேருந்து பார்க்குறப்போ செம்ம லொக்கேஷனை மறக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிரவல் புலான்ற இடத்துக்கு முன்னாடி இருக்குது. கோரம் சொல்லுவாங்க, கோரமில் இருக்குது இந்த இடம். கோரம்லேயே வந்து மீன்முட்டி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு, இன்னொன்று டீ இலை எஸ்டேட் ஒன்று இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. கார்லேயே எல்லா இடத்துக்கும் போயிடலாம். அதனால் வந்து மறக்காமல் போயிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சொல்லுங்கள். இங்கே பாருங்க நிரூபா. ஓகே போங்க அங்கிள் வீடியோ ഞങ്ങളങ്ങനെ சொல்லுங்க. இப்போ ഈ വയനാടിന്റെ കുന്നിന്റെ മേലില്ല நல்லா இருக்குது. കാണും മൊത്തം ஃபோட்டோ ஷூட்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிரூபாவை, தலையெல்லாம் வாரி விட்டுட்டு. அதுக்கப்புறம் சரி அங்கே ஃபோட்டோ ஷூட் சரி இந்த சைடு லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து மழை வரப்போ நாங்கள் இங்கே வரவே இல்லை. இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறோம் இது ஃபுல்லாக செடியாக இருக்கானா காலியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த மழைக்காக செடி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. ஏன்னா இந்த சைடும் லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது கீழே இறங்கி போனீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எங்களால் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து அந்த இந்த செடி இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக அங்கே இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி கீறுற மாதிரி இருந்தது. அது மாதிரி அட்டைப்பூச்சி. இதில் ஒரு என்ன காமெடினா என் பேண்ட்டில் அட்டைப்பூச்சி போயிடுச்சு. அது எனக்கே தெரியல. பயங்கரமாக எனக்கு பிளட் வந்துடுச்சு. நீங்களும் போகிறப்போ உப்பு தண்ணி கையில் வச்சுக்கோங்க, இல்லைனா சானிடைசர் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது. மழை சீசனில் கூட நிறைய அட்டைப்பூச்சியில் இந்த குளிரும் வெயிலும் இருக்கிற டைமில் அப்படியே கொச்சன்னு அட்டைப்பூச்சி தான் இங்கே மெயின் நிறையா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வயநாடு போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் லொக்கேஷன்ஸ் எல்லா இடமுமே இருக்கும். அதனால் வந்து நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கி வரப்போ தண்ணி வேறு காரில் இருந்ததுனால எனக்கு தண்ணி தாக எடுத்தது. சரி பக்கத்தில் இந்த ட்ரைப் பீப்புள்ஸ் கிட்டே கேட்கலாம் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு இறங்கி வந்தோம். அந்த பாட்டிக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் தான் சொன்னார் இருங்க நான் எடுத்துகிட்டு, அவர் அதான் மலையாள பாஷையில் சொன்னார். சரின்ட்டு அவர் வந்து அந்த ஓஸ் பைப்பை எடுத்து கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தார், தண்ணி எடுத்து கொடுத்தாரு. ஒரு வழியாக தண்ணி கிடச்சிதே அப்படின்னு நினச்சோம். அவங்க வந்து அந்த டப்பில் தான் இருக்குது தண்ணின்ட்டாங்க. ஐயோ என்னடா இது மண்ணாக இருக்குது, இதில் எப்படா குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை, அவங்க அப்புறம் ஓஸ் பைப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேருந்து பிடிச்சி குடித்தேன். ஒரு வழியாக நான் தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் வாட்டர் தண்ணி மாதிரி இருக்குது. அவங்க சொன்னாங்க இது வந்து மலையிலேருந்து வர தண்ணியாக, அது அங்கேருந்து தான் இவங்களுக்கு வந்து தண்ணி இங்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த 2 பசங்க இருக்காங்களா, அதான் இவங்களோட பசங்க போல். அப்படி சொன்னார், அது என் பசங்க அப்படின்ட்டு. அவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிற தண்ணி நம்மளாம் ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், அங்கே தண்ணி அப்படியே ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்குது. எனக்கு அதில் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பிடிக்க சொல்லிட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் 2 கை வச்சு தண்ணி குடித்தேன். அப்போ அப்படி குடிக்கிறப்போ ஒரு நல்ல சுகமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி தண்ணி குடிக்கிறது. மலை மேலேருந்து வருது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே எல்லாமே வந்து நேச்சுரல். இங்கே பாருங்கள், டீ பறிக்க போகிறாங்க, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க கால் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி ஏறிடும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட வந்தோம். நாடன் சாப்பாடு சொல்லுவாங்க இது. இந்த மாதிரி தான் இருக்கும், அரிசி பட்டை அரிசி மாதிரி இருக்கும். இந்த சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். அடுத்து வந்து வேறு லொக்கேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் லொக்கேஷன் போக ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் பாருங்கள். இது வந்து பார்க்கவே வந்து அழகாக சூப்பராக இருந்தது இந்த இடம். ஆனால் இன்னும் ஃபுல்லாக செடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வீடு வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்குறப்ப செடியாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா வீடு நிறையா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வச்சுருப்பாங்க. வீடு கட்டியிருப்பாங்க. சின்னதாக இருக்கும் வீடு, ஆனால் வேறு லெவலில் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே ஃபுல்லாக பாருங்கள், வாழைத்தோப்பு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. குட்டியாக இருக்குது. இது
சரி நாங்கள் ஓரமாக உட்காந்து டீ குடிச்சிருந்தோம். அப்புறம் இந்த இடத்த பார்க்கலாம், அப்படியே போயிட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு நான் இப்படி வந்து இதெல்லாம் வந்து பாவக்காக்காக கொடி கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி ஓடுது. சமயம் பார்க்கவே அது வந்து அப்படியே தெரியுது ஃப்ரெஷ் வாட்டரு. சைட்லேயே வந்து வாட்டர் போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியே வந்து இவங்க வந்து செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து அப்பப்போ மழை வேறு பெய்யுது, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது மெயினாக. 2 டேஸ் தான் வயநாட்டில் இருந்தோம். அடுத்த நாள் மார்னிங்கே வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து மார்னிங் வந்து கேரளாலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பை.